வணக்கம். எங்க வீட்டு முட்டை பாவக்காய் வறுவல். நல்ல 4 பாவக்காவ சுத்தம் பண்ணி வெட்டி வச்சிருக்கேன். 1 வெங்காயம் இடிச்சு வச்சிருக்கேன். ஒரு 6 காஞ்ச மிளகா வெட்டி வச்சிருக்கேன். இத முதல்ல எண்ணெய சூடாக்கி நம்ம நல்லா வதக்கி விட போறோம். நல்லா ப்ரௌனிஷா வதங்கி வந்ததுக்கப்புறம், ஒரு புடி கமிலேஸ், ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா மெய்யா இடிச்சு வச்சிருக்கேன். அதையும் நம்ம எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கி விட போறோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம், நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க பாவக்காவ அதில ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டு 7 to 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அந்த பாவக்காய் நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 3 முட்டை, 4 பாவக்காய்க்கு நான் 3 முட்டை சேர்க்குறேன். 3 முட்டையை சேர்த்து கொஞ்சமாக கிச்சாப் விட்டு இதை நல்லா கிண்டி விட போகிறோம். நல்லா கிண்டி அது வெந்து வந்ததுக்கப்புறம் முட்டையோட பாவக்காவை நல்லா சேர்த்து நம்ம மறுபடியும் ஒரு 7 to 8 நிமிஷம் காரிங்காக வறுத்து எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காரிங்காக வறுந்து வச்சுட்டா நம்ம முட்டை பாவக்காய் வறுவல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.